ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி, அதாவது கேக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, வாழைப்பழம் வந்து கொஞ்சம் அழுகிட்டுனா கொஞ்சம் தூர தூக்கி போட்டுருவோம். அப்படி போடாதீங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து வாழைப்பழத்தை வச்சு சூப்பராக ஒரு கேக்கு, ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் பாருங்களேன். நான் செய்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதான ஒரு கேக் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே வாங்க. இப்போ முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 நேந்திரம் வாழைப்பழம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுகுன மாதிரி தோணும், ஆனால் அது உள்ளே நீங்கள் தோலை உரிச்சிங்கன்னா நல்லா தான் இருக்கும். இப்போ அதை வந்து ஒரு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அழுகுன மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணிடுங்க. இப்போ வாழைப்பழத்தை வந்து நம்ம வெட்டி போட்டாச்சு. இப்போ அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணிடலாம்னா, நான் இன்றைக்கி வந்து பாருங்கள் ஸ்டவ்வில் தான் வைக்க போகிறேன். ஒரு நல்ல அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும் அந்த பாத்திரத்தை. அதனால் ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் போட போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியிலே போட்டு அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, ஒன்று ஏன்னா வந்து நீங்கள் சாதாரண சர்க்கரை சீனி போட்டிங்கன்னா 1 கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம நாட்டு சர்க்கரை போடுறதுனால ஒரு 1.25 கப் போட்டுக்கலாம். இதான் நமக்கு கொஞ்சம் நல்லது. அதனால் நான் இப்போ இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரை போட்டிங்கன்னா 1, சீனி போட்டிங்கன்னா 1. இது வந்து 1.25 கப் எடுத்துருக்கேன். ஓகே, முதல்ல ஒரு அடி அடித்து எடுத்துருவோம். மிக்சியில் ஒரு அடியே பாருங்கள். மிக்சியில் போட்டோன்னே இந்த மாதிரி ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நான் அடிக்கல, ஒரு 2 டைம் தான் அடித்து எடுத்துருப்பேன். ஒரு சுற்று தான் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து 2 முட்டை போட்டுக்கோங்க. 1 முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடாது, நார்மல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை போடணும். 2 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 கப்பு வந்து எண்ணெய். இது வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கணும். எல்லாமே இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பேசினில் போட்டு நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணணும், அடிச்சுட்டே இருக்கணும். நான் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அடிக்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இதுக்கு வந்து ஒரே 1 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வாசனைக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நிதானமாக பார்த்து மிக்சியை வந்து போட்டு அடிங்க, கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துருக்கும் போது நமக்கு ரொம்பவே ஈஸி. இல்லைன்னா போட்டு நீங்கள் வந்து பீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வேலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அதுக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஓகே, எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிட்டு பாருங்கள். எப்படி நம்ம வேலையை ஈஸியாக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம வேலையை வந்து ஈஸியாக்கிக்கணும். இதை ஃபுல்லாக நல்லா வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ட்ரேயில் வைக்கோமோ, கேக் ட்ரே எந்த ட்ரேயோ அந்த ட்ரேக்கு வந்து நான் ஒரு டிஷ்யூ பேப்பர், அதாவது இது வந்து பட்டர் ஷீட்டு, டிஷ்யூ பேப்பரில் பட்டர் ஷீட்டு, இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் பட்டர் வந்து தடவிட்டாலும் சரி தான். இன்றைக்கி என்கிட்ட பட்டர் இல்லை, ஸோ நான் நெய் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபுல்லாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா சைடும் நெய் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பட்டர் இருந்தால் பட்டர், அப்படி இல்லை நெய்யும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் எதையாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல நீட்டாக உங்களுக்கு வரும். இப்போ இந்த ஷீட்டை சென்டரில் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் லைட்டாக அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்ருங்க. அப்போ உங்களுக்கு வந்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். முடிஞ்சால் உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் கூட நீங்கள் கட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் இதில் வச்சுக்கிறேன். இதெல்லாம் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து கேக் வந்துடும் வெளியில் வர்றது. இப்போ நமக்கு வந்து ட்ரே இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மிக்ஸ்க்குள்ளே நான் வந்து 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். கரெக்டாக, சரியா? எப்போவுமே இதை மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் அரிப்பு வச்சு போடுங்க. ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், ஒரு 3/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்பச்சோடா, கொஞ்சமாக உப்பு, உப்பையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி அரிப்பு வச்சு அரைச்சிருக்கோங்க. இப்போ மாவு வந்து மெதுவாக வந்து கிளறி கொடுத்துக்கோங்க. நம்ம எந்த விதத்துலையும் தண்ணியோ பாலோ எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. அழகாக நீட்டாக போட்டிங்கன்னா நிதானமாக ஒரே பக்கமாக நீங்கள் கிளறி விடுங்க. நம்ம அடுப்பில் வச்சுருக்க அந்த பாருங்கள் கடாயும் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு இதை அப்படியே நம்ம ஊற்றி உள்ளே வைக்க போகிறோம். இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி பேட்டர் ஊற்றிக்கோங்க. ரொம்ப வந்து ஒரு ஹாஃப் வரைக்கும் ஊற்றினா போதும், இதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். மீதி இருக்க மாவு வந்து நான் என்ன பண்ணேன்னா
அவனில் வச்சு எடுத்துருவேன். கொஞ்சம் மாவு இருக்குது மீதி, இந்த அளவுக்கு ஊற்றிட்டு மீதி இருக்க மாவை அவனில் வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இதாகி வரும். இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பார்த்து நிதானமாக வைங்க, அங்கெல்லாம் இடிச்சிடாமல் நிதானமாக பார்த்து வைங்க. மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை குத்தி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு பண்ணலாம். மீதி இருக்கிறத நான் அவனில் இதே மெத்தடில் தான் அவனில் நான் வைக்க போகிறோம். ஓகேங்களா? 175 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வைக்க வேண்டியதான். இப்போ நம்ம கேக்கை அடுப்பில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இன்பிட்வீனில் வந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளஃபி ஆகிட்டு ஒரே ஒரு இந்த மாதிரி குச்சி எடுத்து உள்ளே ஒரு குத்தி பாருங்கள். இங்கே பாருங்கள், எதுவுமே ஒட்டலையா? இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும். நல்ல ஒரு வாசனை அட்டகாசமாக இருக்குது. அவ்வளோதான், கொஞ்ச நேரம் இது ஆறட்டும். இதே சமயத்தில் நான் பாருங்கள் இந்த கேக்கை பாருங்கள். இது வந்து நான் அவனில் மைக்ரோவனில் வச்சு எடுத்துட்டேன். இது எப்படி இருக்கு பாருங்கள். மீதி இருந்த மாவை போட்டு எடுத்தாச்சு. இதோட இதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் இதையும் எடுத்தாச்சு. ரெண்டு வாழைப்பழம் தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நமக்கு கேக் ரெடி ஆகிருக்கு பாருங்களேன். பேக்கரியில் வாங்குற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கு முன்னாடி இப்போ நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் இன்றைக்கி நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நீங்கள் ஃபுல் வியூ பார்த்தா தெரியும். இது ரொம்பவே ட்ரெண்டிங்காக உள்ள சாரீ. ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் ஜரி ஒர்க்கில் செக்குடு கொடுத்துருக்காங்க. நல்ல அழகான சில்வர் ஜரி ஒர்க்கில் அதே மாதிரி உங்களுக்கு 2 சைடும் பார்டர் வித் ப்ளவுஸோடு இருக்குது. சாரீக்கு வந்து இந்த மாதிரி முந்தியும் கொடுத்துருக்காங்க, அருமையான முந்தி. சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா 6.3 மீட்டர்ஸ் இருக்குது. 8 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. சாரியோட ரேட்டு ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டி, 680 ருபீஸ். இன்றைக்கி 8 கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகான கலர்ஸு. எந்த சாரீ வேணுனாலும் நீங்கள் உங்கள் ஆர்டரை வந்து www.gladfashions.com வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நமக்கு ஸ்க்ரீனில் வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன் நான் இதை திரும்ப நம்ம வந்து இது குக்கிங் வீடியோவில் நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், நிறைய பேர் இப்படி நான் குக் பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த ஒரு ஃபோட்டோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறாங்க. அப்படியே எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வந்துடுறீங்க. மேம் இந்த சாரீ இருக்கா, இந்த சாரீ இருக்கான்னு. நம்மக்கிட்ட அன்னன்னைக்கு உள்ள சாரீஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் இருக்கும். இல்லைனா அந்த 1 வீக்கான ஒரு சாரீ கொஞ்சம் இருக்கும். மற்ற சாரீஸ்லாம் நம்மகிட்ட வந்து சோல்ட் அவுட் ஆயிடுது. அதனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் டக்குன்னு வந்து உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் எங்கள்கிட்ட வெப்சைட்லேயோ இல்லைனா வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் கேட்டு ஆர்டர் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். கேக் சூடாக இருந்துச்சுனாலும் நம்ம வந்து இதில் வந்து இந்த ஷீட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் உடனே வந்து நமக்கு கேக் வந்து டக்குன்னு எடுத்துடலாம். ஒரு நிமிஷம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு ஈஸியாக நமக்கு வந்து பட்டர் ஷீட் கீழே போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு. அதுக்காக தான் இதை போட்டு சொல்கிறது. கேக் ஆனால் நல்லா சூடாக இருக்குது. அதில் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தான் கேக்கை நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா ஆறிடுச்சு பார்த்தீங்களா. இதை வந்து இன்னொரு 5 நிமிஷம் கழித்து கட் பண்ணலாம். ஆனால் இது கொஞ்சம் ஆறிடுச்சு. கொஞ்சம் ஒன்று கட் பண்ணி நம்ம டேஸ்ட் பார்க்கலாமா? நிதானமாக கட் பண்ணலாம். இந்த இருக்குது, இந்த நைஃப் வச்சுக்கலாமா? இது கொஞ்சம் அகல கொஞ்சம் அகலமாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப பொடிசாக போடாதீங்க. இதுலேயும் சூடு இருக்குது. எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது தெரியுமா? பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழத்தை வச்சுட்டு நான் பண்ணது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். போட்டுட்டு நீங்கள் போட்டு ஈஸியாக மிக்சியில் ஒரு அடி, அவ்வளோதான். அடித்தோமா எடுத்தோமா சாப்பிட்டோமா, அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுன்னு. நம்மளுடைய கேக்கு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. மீதியே இது ஆறின பிறகு நான் இது பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒன்றே ஒன்று நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். அப்படி பார்க்கும் போதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். எவ்வளோ ஒரு ஃப்ளஃபியாக. தம்பி நீ கொஞ்சம் சாப்பிட்டு இன்றைக்கி டேஸ்ட்டு என் பையன் சொல்லுவான். ஏன்னா தம்பிக்கு கொடுத்துட்டு அவன் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவான். தம்பி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? நல்லா இருக்காடா? ஒழுங்காக சொல்லு. நல்லா இருக்கு. நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கிறதுனால இன்னுமே உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ சீனி போடாமல் நீங்கள் நாட்டு சக்கரையில் செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.